தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார், இப்போ சர்ச்சையா போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறை தான். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சிஎம் அவர்கள் இத பத்தி பேசி, அதாவது 50, 60ல நீங்க எப்படி பார்த்தீங்களோ, அதே மாரி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விட்டு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அத தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு ஆடை அணிந்து மற்றும் ஒவ்வொரு வீடுகளையும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு அந்த மசோதாவின் நகல் பார்த்தீங்க அப்படின்னா எரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு சாதகமா இருக்கும்? யாருக்கு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? இது தமிழ்நாட்டுக்கு பாதகம். ஒரு வகையில பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாதகம். உதாரணமாக ஒரு விஷயம் அதிகமா பேசப்படல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாதகம்னு எதன் அடிப்படையில சொல்றேன்னா, இப்ப பாருங்க சகோதரி, இப்ப மக்களவையினுடைய எண்ணிக்கை 543. இப்ப இந்த புதிய மசோதாவுல அத திடீர்னு 850 மாத்துறாங்க. ஆனா இது அவங்க ஏற்கனவே திட்டமிட்டது. பாஜக என்பதே RSS உடைய அரசியல் பிரிவு. அந்த RSS ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கச்சிதமான மக்களவையா இருக்கக்கூடாது. அப்ப இத அதிகப்படுத்துங்க. ஆகவேதான் புதிய நாடாளுமன்ற கட்டடம். அதுல பாத்தீங்கன்னா கட்டும் போதே அது 800 லட்சத்துக்கு மேல உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி அமர்ற மாதிரி கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ப கரெக்டா அவங்க திட்டமிட்டபடி 850 பேர். நான் முதல்ல என்ன கேட்கிறேன், முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் ஐயா அவர்கள் கூட இந்த விஷயத்த அழகாக சொல்லி இருந்தார். 850 பேர் உட்கார்ந்து ஒரு சபையை நடத்தினா அது மக்களவையா இருக்குமா? ஒரு மகா சபையா வேணா இருக்கும். எவ்வளவு பேருக்கு பேச முடியும்? 5 ஆண்டு காலத்துல கூட ஒருத்தர் ஒரு முறை கூட பேச முடியாம போகலாம். 850 பேர்னா அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்ப ஒரு சீரியஸாக விவாதிக்கிற அவையாக அது இருக்கக்கூடாது. மாறாக ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை கிடைச்சு போச்சுன்னா ஆளுங்கட்சி கொண்டு வர மசோதாவுக்கு கையை தூக்குற ஒரு மகா சபையாக இருந்தால் போதுமே ஒழிய, ஒரு தீவிரமாக ஒரு பொருளை எடுத்து விவாதிச்சு பிறகு முடிவு கட்டுகிற மக்கள் அவையாக இருக்கக்கூடாது என்று அவங்க திட்டம். RSS உடைய திட்டம். அதை அவங்க செயல்படுத்த போறாங்க. ஆகவே எல்லாரும் கூடுதலா எம்பி சீட்டு வருதுங்கிறாங்க. கூடுதலா வந்தா இதுல உள்ள ஆபத்து. ஏதாவது உருப்படியா விவாதம் நடக்கும் ஐயா? 850 பேரை வச்சுக்கிட்டு ஒரு சபையை நடத்தினா விளங்குமா? இல்லைன்னா அடிப்படையா கேட்கிறேன். ஆகவே அதனாலதான் சொல்றேன், ஒட்டு மொத்தமா பார்த்தா இந்தியாவுக்கு இது பாதகம். இது ஒண்ணு. அது அதிகமா பேசப்படலாம். ஆனா அதுவும் பேசப்படணும் என்பது என்னுடைய கருத்து. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இது படுபாதகம். எதை வச்சு சொல்றேன், சகோதரி, அந்த மசோதாவில் அது எல்லாமே இப்ப எல்லாரும் கையிலையும் கிடைச்சிருப்ப அதை மக்களவையில முன்மொழிஞ்சிட்டாங்க. அதுல என்ன ஒரு வாக்கியம் இருக்குன்னா, சென்சஸ் எனப்படுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அதை யார் செய்யணும்? இந்த மறுவரை ஆணையம் செய்யணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்படுது. அதற்கான மசோதாவும் அதுல இருக்கு. அதுல தெளிவா ஒரு உத்தரவு மாதிரியே கொடுத்திருக்காங்க. அதை மீற முடியாது அவங்களால. எதனால? அந்த மறுவரையறை ஆணையத்தால. அப்படின்னா என்ன சிக்கல் வருதுன்னா, இதுவரை கடைசியாக வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கு என்பது 2011 கணக்கு. 2021ல மீண்டும் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சிருக்கணும். இந்த அரசு செய்யல. அது கொரோனாவை காரணமா காமிச்சு காலி பண்ணாங்க. சரி, 2022, 23லயா செஞ்சிருக்கணும்னு செய்யல. 24 தேர்தல் நடத்திட்டாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு 6 வருஷத்தை ஒப்பேத்திட்டாங்க. இன்னும் 2027 தான் அது முடிய போகுது. இப்ப 2011 அடிப்படையில இந்த 850 பிரிச்சு போட போறாங்க. 543 850 ஆக்குறாங்க. 850 இந்த 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு பிரிச்சு தரணும்ல. எப்படி பிரிச்சு தர போறாங்க என்றால், இந்த சென்சஸ் அடிப்படையில. இந்த சென்சஸ் இதுன்னா 2011. அது என்ன சிக்கல் என்றால், ஏற்கனவே உள்ள பிரிவினை 1981 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நமக்கு 39. உதாரணமா தமிழ்நாடு எடுத்துக்கோம். இந்த 2011ல எவ்வளவு கிடைக்கும்? இப்ப 543ல
39 என்றால் 7.2%. இப்ப 850ல 7.2% கிடைச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. கிடைக்குமா? அதுதான் பிரச்சனை. அப்படி கிடைக்கிறதா நமக்கு 61 இடங்கள் வேணும் சகோதரி. அப்பதான் 850ல 7.2% ஆகும். அப்ப நம்முடைய பங்கு என்பது குறையாதுன்னு அதுதான் அர்த்தம். ஆனா இது என்ன ஆக போகுதுன்னா, இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை மிக அதிகமா கூடியிருக்கு. அந்த அளவுக்கு தென் மாநிலங்கள்ல கூடல, தமிழ்நாட்டுல கூடல. ஒரு கணக்கு அதுதான் இருக்கு. சிஎம் அவர்களும் அததான் கேள்வியா வைக்கிறாரு. மக்கள் தொகையை நாங்க கட்டுப்படுத்தியதற்கு நீங்க அதுக்கு தான் இத தண்டனை. பண்றீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. இல்லை, ஆமா, மக்களுக்கு அது சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ பொதுப்படையா அவர் ஒண்ணும் பேசல. இப்ப எங்களுக்கு கணக்கு சொல்றேன். இந்தி பேசுகிற மாநிலங்களில் இந்த 1971க்கு 2011க்கு இடையில 40 ஆண்டுகள், இந்த 40 ஆண்டுகள்ல 150% மக்கள் தொகை உயர்ந்தது. ஆனால் தென் மாநிலங்கள்ல அது 100%க்கு கீழே தான் உயர்ந்தது. இப்ப நீங்க மக்கள் தொகை அடிப்படையில போனீங்கன்னா என்ன ஆகும்? இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு மிக அதிகமான இடங்கள் கிடைக்கும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மிக குறைவான கூடுதல் இடங்கள் கிடைக்கும். கூடுதல் கிடைக்கும். ஆனா அது 7.2% கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமா போகும். காரணம் மக்கள் தொகை அங்க அதிகம், இங்க அவ்வளவு இல்லை. இப்ப நான்லாம் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன். ஆகவே நாங்கெல்லாம் சொன்னா அதை சாதாரண மக்கள் கூட யோசிக்க கூடும். சரி, கம்யூனிஸ்ட் இப்படித்தான் பேசுவாங்க, இவங்க பாஜகவை எதிர்க்கிறவங்கன்னு. இப்ப நான் ஒரு ஆதாரம் தர்றேன். ஆங்கில இந்தியத்துல தலையங்க எழுதியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு இந்த 850 தொகுதிகளை பிரிச்சு போட்டா என்ன ஆகும் என்பதற்கு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்திய மாநிலங்கள் இப்ப 543 தொகுதிகள்ல 207 இப்ப இருக்கு சகோதரி. இப்ப ஆமா, இத பிரிச்சு போட்டா 850 ஆக்கி 2011 மக்கள் தொகையில போட்டா என்ன ஆகும்னா அவங்களுக்கு 366 கிடைக்கும். 207ல இருந்து 366 பெரிய தாவல், 77% தாவல் நடக்கும். இதன் விளைவாக இப்ப அவங்களுக்கு 38% மொத்த மக்களவை தொகுதிகள்ல இவங்களுடைய எண்ணிக்கை 38%. ஆனால் இது நடந்தால் 366 கிடைச்சா அப்ப அவங்களுடைய பங்கு என்ன ஆகுதுன்னா 43% ஆயிடும். 5% கூடிடும். ஆனால் தென் மாநிலங்கள் இப்ப ஏற்கனவே உள்ளது இந்த 543ல 132 தான். சரி, 850 ஆகுது. ஆனா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல அடிப்படையில பிரிச்சு போட்டா வெறும் 176 தான் கிடைக்கும். 132ல இருந்து 176, 33% உயர்வு தான் கிடைக்கும். இதனால மக்களவையினுடைய அந்த மொத்தத்துல நம்முடைய பங்கு வீழ்ந்து விடும். இப்ப இருக்கிறது 24.3%. இது நடந்தால் என்ன ஆகுது தெரியுமா? வெறும் 20.7% தான். அப்ப அங்க கூடுது, இங்க குறையுது. ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதி. இன்னும் ஒரு வகையில நான் சொல்றேன், தமிழ்நாடை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டா நான் அதான் அந்த கேள்வி எழுப்பினேன். 7.2% கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு மட்டும் உள்ள கேரளாவும் கிடைக்காது, தெலுங்கானாவும் கிடைக்காது, ஆந்திராவும் கிடைக்காது, கர்நாடகாவும் கிடைக்காது. கிடைக்காதனாலதான் நம்முடைய பங்கு என்பது 24.3% இருந்தது 20.7% வீடும். அப்பனா என்ன ஆகும்னா தென் மாநிலங்கள்ல பாஜக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அடிப்படையான காரணத்தை இவங்க கொண்டு வர்றதா. தென் மாநிலங்கள்ல பாஜக ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் வட மாநிலங்கள் ஜெயித்தாலே போதும், அது ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிக்கும். இதுதான் பிரதானமான அவங்க இலக்கம். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்க முடியாது, தெலுங்கானாவில எதுவும் கொண்டு பார்த்தாங்க, அங்கேயும் நடக்கல. கர்நாடகாவுல கொஞ்சம், ஆந்திராவுல கொஞ்சம், அங்கேயும் பிரதானமா வர முடியல. ஆகவே தென்னக அவுட்டு அவங்களுக்கு. அப்ப பழி வாங்குறாங்க. 2 வகையா பழி வாங்குறாங்க. தென்னகம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது, ஃபேமிலி பிளானிங் அந்த இதன் அடிப்படையில், அதுக்கு தண்டனை. 2வது, எனக்கு நீங்க ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கல்ல, பாஜக சொல்லுது, உங்களுக்கு தொகுதியே கிடையாதுயா, நீங்க இல்லாமலே நாங்க ஆட்சி அமைப்போம்யா. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேலையே இன்றைக்கு செய்யறாங்க. இன்னையில இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் வாக்கெடுப்புன்னு ஒரு செய்தியை பார்த்தேன் நானு.
நாளைக்கு தென்னகத்தினுடைய தலைவிதி தீர்மானம் ஆக போகிறது. ஏன் முதலமைச்சருக்கு கோபம் வருது? நீங்க கேட்டீங்கல்ல, முதலமைச்சர் ஏன் இவ்வளவு ஆவேசமாப்படுறாரு? ஏன் அப்படி ஒரு வீடியோ விட்டாரு? ஏன் கருப்பு சட்டை போட்டாரு, கருப்பு பேண்ட் போட்டாரு? ஏன் இந்த நகல் மசோதாவை எரிச்சாரு? எரிக்கப்பட வேண்டியது நமக்கு மட்டும் இல்ல. இப்ப நான் பாக்குற ஒரு செய்தி, பஞ்சாபுக்கு அநீதி, அங்க அகாலிதள கடுமையா ஏத்துக்கிட்டு இருக்குது. இப்படி வேறு சில மாநிலம் நமக்கு நம்ம பகுதிகள்னால தென் மாநிலங்களையும் வட மாநிலங்களையும் ஒப்பிடுறோம். கிழக்கையும் மேற்கையும் கூட சில மாநிலங்கள் பாதிக்கப்படுது. இப்ப நாம கேட்கிற கேள்வி, முதல்ல 850 உயர்த்தினா இந்த மக்களவை நாடாளுமன்றம் என்கிற இந்த அமைப்பே எவ்வளவு சிக்கலாகும். இரண்டாவது, அப்படி உயர்த்தும் பொழுது ஏற்கனவே அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகிதம், எண்ணிக்கை அல்ல விகிதம். இப்ப தமிழ்நாடு 7.2 இருக்குன்னா 7.2 வேணும். இப்ப கேரளாவுக்கு 3 அல்லது 4 இருக்குன்னா அந்த 4 வேணும். அந்த மாதிரி இவங்க பிரிக்க தயாரா இல்ல? இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பூரா நான் கேட்டுட்டு வரேன். நாடாளுமன்ற விவாதம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசோதாவை முன்மொழிஞ்ச மந்திரியும் சரி, பிரதம மந்திரி பேசியிருக்காரு. அந்த பேச்சிலையும் சரி, எங்கேயுமே இந்த பாயிண்ட் சொல்லலைங்க. அப்பதான் பொதுவா எந்த மாநிலம் பாதிக்கப்படாது, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லா மாநிலங்களுடைய நலன் நாங்க கணக்குல எடுத்திருக்கோம். ஆனால் நீங்க உள்ளுக்கு என்ன போட்டிருக்கீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் போட்டு வச்சிருக்கீங்களே, அப்ப என்ன அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் சார் அவங்க சொல்றாங்க. 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்றதை நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இபிஎஸும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு விமர்சனத்தமா வைக்கிறாரு. நல்ல கேள்வி. அதான் இதை முதல்ல படிச்சுக்கு நம்ம அதுக்கு வரணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே 2023 33% பெண்களுக்கு என்கிற அந்த சட்டம் நிறைவேறிடுச்சு. அந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது எல்லா கட்சிகளும் ஆதரவு ஒரு மனுதான் நிறைவேற்றியாச்சு. ஆகவே ஏற்கனவே அது சட்டமா இருக்கிறது, அமுல்படுத்த வேண்டியதுதான் வேலை. அமுல்படுத்துறதுக்கு எதுக்கு இந்த 850 இந்த 543 இப்ப இருக்கல, அதுல 33% கொடுக்கல. எல்லாரும் ஆதரிக்க தயார். அதான் எல்லாரும் கேட்கிறோம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு நாங்க இப்ப 2029 மக்களவை தேர்தலே அமல்படுத்த பாக்குறோம். நல்லது, அருமை. அப்படி நான் இப்ப ஏற்கனவே உள்ள 543 அதை பண்ணிட வேண்டியதானே? ஏன்னா 2027 நம்ம புதிய மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும். அதுக்கு பிறகுதான் ஆக்சுவலா டீலிமிட்டேஷன் பண்ணணும், தொகுதி மறு வரையறை. இப்ப எனக்கு அவசரப்பட்டு இப்படி இந்த வேலையை பண்றீங்க? அப்படின்னா உண்மையிலேயே சொல்றேன், பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடு கெடுக்கிற வேலையை செய்திருப்பது இந்த மோடி அரசு, எதிர்கட்சிகள் அல்ல. நீங்க அவ்வளவு அக்கறையா இருந்தா 543 தர வேண்டியதானே? இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், 850ல 33% பெண்களுக்கு தர்றது, 543 33% தர்றது வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? 543 33 அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் நம்ம பெண்கள். 543 நாங்க 3ல ஒரு பகுதியா, 850ல 3ல ஒரு பங்குன்னா யாரு? நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பாயிண்ட, யாரும் பேச முடியாது. அப்ப ஆண் பெண் இருபாலரும் பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா 3வது பாலினத்தவர் தேர்ந்தெடுத்து போனாலும் பேச முடியாது, நேரமே இருக்காதுங்க. 850 பேரை வச்சுக்கிட்டு அந்த கட்டடத்தை பாருங்க. அது ஒரு நாட்டுடைய மக்களவை மாதிரியா இருக்கு. ஏதோ ஐநா சபையுடைய பொதுக்கவுன் பெரிய கூட்டம் மாதிரி அந்த பெரிய அரங்க மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இதை எவ்வளவு பேர் பேசி என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஆகவே பெண்களுக்கு இடஒதுக்கீடை கெடுத்திருப்பது மோடி அரசு, பாஜக எதிர்கட்சிகள் அல்ல. நாம என்ன சொல்றோம், இப்பவும் நீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த 850 கூட்டுவது, அதை இப்படி பிரிச்சு போடுவது, 2011 மக்கள் தொகை, அதை இப்ப செய்யாதீங்க, அதை கைவிடுங்க, இதை மட்டும் செய்யுங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டும் அமல்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். எல்லா கட்சியும் சொல்லியாச்சு. ஆனா பொய் பேசுறாங்க. பிரதம மந்திரியே பொய் பேசியிருக்காரு. அவர் பெரிய ஆவேசமாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுப்பவர்களை வரலாறு மன்னிக்காது அப்படின்னா உங்களைத்தான் வரலாறு மன்னிக்காது, மோடிஜியை தான் வரலாறு மன்னிக்காது. ஓகே சார். இப்போ 5 மாநிலம் இப்ப தேர்தல் சுடுபறக்க போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல
ஆஃப்டர் எலக்ஷன் கூட அவங்க பண்ணலாம். பிஃபோர் எலக்ஷனே இவ்ளோ சீக்கிரமா பண்றாங்க அப்படிங்கிறப்போ, இதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி இது பண்ற மாரி இருக்கே! அது எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல. அவங்க எல்லாமே திட்டமிட்டு தாங்க பண்றாங்க. நான் அதான் சொன்னேன். கட்டடம் கட்டுனதுலருந்து அவ்வளவும் பண்றாங்க. ஆனா ம். உண்மையிலே யாரும் என்ன எதிர்பார்க்கலைன்னா, 5 மாநில தேர்தல் அவங்க 2029 நெருக்குவட்டுல ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இப்ப செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. 2029க்குள்ள அவங்க இத 850ஆ உயர்த்தி வட மாநிலங்கள்ல தொகுதிகள அதிகப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ம். 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக தனி பெரும்பான்மைய இழந்துருச்சு. சரிதானுங்களா? நான் என்னுடைய நினைவுகளுக்கு சொல்றேன். 303 இருந்தது. இப்ப 240 ஆயிடுச்சுல்ல பாஜகவுக்கு மட்டும். ம். 63 இடங்கள இழந்துட்டாங்க. இப்ப வந்து அவர் நாயுடு தயவுலயும், நிதிஷ்குமார் தயவுலயும் தான் அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்பவே போச்சே தனி பெரும்பான்மை போச்சே. 2029 மக்களவை தேர்தல்ல இதுவும் கிடைக்காது. ஏன்னா நெருக்கடி அவ்வளவு அதிகமாயிட்டு இருக்குது. மக்களுக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்பு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் ஏற்கனவே 10 ஆண்டுகள் அ ஆண்டு இப்ப 15 ஆண்டுகள் ஆயிடும். 2029 வரும்போது. ஆகவே படுதோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். 2029 மக்களவை தேர்தல் ஆகவே, அதுவும் குறிப்பாக தென்னகத்துல ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு இந்த வேலைய பண்றாங்க. அப்ப தோல்வி பயத்துல தான் 850 ஆக்கி மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கைய அத பகிர்ந்து போடும்போது, இந்தி மாநிலங்களுக்கு அதிகமா கிடைக்கிற மாதிரி வேலையை, பெரிய சகுனி வேலையை, சதி வேலையை அவங்க செய்றாங்க. இந்த ஓ! வேலையில என்னன்னா, இப்ப வேகமா ஏன்னா அதுக்கு 3ல் 2 பங்கு பெரும்பான்மை வேணும். ஏன்னா, இந்த 850 ஆக்குவது, இந்த மாரி பிரிச்சு போடுவது என்பதற்கு அரசியல் சாசனம் திருத்த வேண்டும். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கிற இடையில, அதுவும் மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற ஒரு ஒரு பெரிய மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும்போது, அது 2ம் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள். அப்ப நடத்துனா இந்த எம்பிக்கள் எல்லாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை இருக்கலாம். 2வது இந்த விவாதத்த திசை திருப்பலாம். இந்த 2 மாநிலங்கள்ல இதன் மூலமாக இப்ப அவர் அதானே பேசுறாரு. நான் பெண்களுக்கு அதிகாரம் தரப்போறேன். அத கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஆகவே இந்த மசோதா நிறைவேறினாலும் நிறைவேறாட்டியும், அவங்க இந்த விஷயத்த வந்து ஒரு செய்தியாக அனுப்பலாம். இப்ப இது 18ஆம் தேதி முடியும். அதுக்கு அடுத்து 3 நாள் தான் இருக்குது. 21ஆம் தேதியோட பரப்புரை முடிச்சாகணும். 23 வாக்குப்பதிவு. ஆகவே இந்த தேர்தலுக்கு அதை பயன்படுத்துவது 2 வகையில. ஒண்ணு எம்பிக்கள வரவிடாம பார்க்கிறது. அல்லது நாங்க பெண்களுக்கா நிக்கிறோம் என்று காட்டிக் கொள்வது. இந்த 2 வேலைக்காகவும் இப்ப இடையில இந்த வேலைய பண்ணியிருக்காங்க. இது யாரும் எதிர்பாராங்க. ஏன்னா, இந்த மக்களவை கூட்டத்த அவங்க வந்து முடிச்சு வச்சிருக்கணும். முடிச்சு வைக்காம அவங்க வந்து அ இந்த 16, 17, 18 சிறப்பு கூட்டம்னு அறிவிச்சுட்டாங்க. ஆகவே இது எல்லா வகையான தந்திரமும் பண்றாங்க. நேர்மையான அரசியலுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஓகே சார். தெளிவா இப்போ சொல்லுவேன். பிஜேபினாலே பித்தலாட்ட கட்சி என்றது ஆகிப்போகும். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாரி 850 இப்ப பிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அது இப்போ தமிழ்நாடு சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடியா வீடியோ வெளியிட்டு இப்போ களத்திலே இறங்கி நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஒருவேள நாங்க நாங்க புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு பிஜேபி வந்து மத்திய அரசு 850 தான் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, என்னவாக இருக்கும் சார் தமிழ்நாடு? என்ன பண்ணுவாங்க? இல்ல அது தேர்தல் வேற பெரிய நெருங்கிட்டு வருது. இல்ல அது தேர்தல் முடிஞ்சிரும். வாக்குப்பதிவு முடிஞ்சிரும். இந்த விவகாரம் முடிஞ்சு அடுத்து அப்புறமேல் எங்கிட்டு இருக்கு சரியா சொல்லப்போனா 5 நாள் தான் இருக்கு. 18ஆம் தேதி முடியுதுன்னா அப்புறம் நடுவுல எங்கிட்டு இருக்கு 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள வாக்குப்பதிவு. அதுல பெருசா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் அது நிச்சயமாக வாக்குப்பதிவில் பிரதிபலிக்கும். தமிழ்நாட்டில் நிச்சயம் பிரதிபலிக்கும். இந்த விஷயத்த நாம கொண்டு போயிட்டோம். இந்த பித்தலாட்டம் இது வந்து மக் மகளிருக்கான இடஒதுக்கீடு தான் இந்த மசோதா என்பது மிகப்பெரிய பித்தலாட்டம். அது ஏற்கனவே அந்த மசோதா சட்டம் ஆயிடுச்சு. மீண்டும் அத போட்டு குழப்பி, அத வந்து ஒரு முகமூடியா வச்சுக்கிட்டு, அது உள்ளுக்க எத திணிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு, வேறு சில மாநிலங்களுக்கு இவங்க செய்ற துரோகத்தை திணிச்சிருக்காங்க. ஆக இந்த வேலைய இன்றைக்கு நாம மக்கள்ட்ட அம்பலப்படுத்திட்டோம் தமிழ்நாட்டுல. அப்ப இந்த இந்த கருப்பு கொடி ஏற்றுவது என்பதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போயிடுச்சுல்ல செய்தி. இன்றைக்கு அது நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சிருக்குல்ல. ஆகவே கண்டிப்பாக ம தக்க பதிலடி தேர்தல்ல இருக்கும். 23ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவுல இருக்கும் 1. 2வது இப்ப என்ன செய்வாங்க?
மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த 850 பிரிச்சு போடணும்னு அந்த சட்டம் நிறைவேறினா அவங்க அமைக்க போற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், அந்த தொகுதி மறு வரையறை ஆணையம், அது இந்த அரசாங்கம் தான் அமைக்க போகுது. இது தேர்தல் ஆணையத்தை எப்படி அமைச்சிச்சு நமக்கு தெரியும். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அமைச்சிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியை எல்லாம் கூப்பிடல. இதே போல இவங்க உருவாக்க போகிற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், இந்த தொகுதி மறு வரையறை கமிஷன் என்பது இவங்களுக்கு ஏற்ற கமிஷனா தான் இருக்கும். எனக்கெல்லாம் சந்தேகம் இல்லை. இதுல என்ன ஆபத்துனா, இதுல என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த மசோதாவுல, இப்படி அமைக்கப்படுகிற தொகுதி மறு வரையறை ஆணையத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து எந்த நீதிமன்றத்தையும் அணுக முடியாதுன்னு போட்டு. அப்ப அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு. அந்த ஆணையம் சொல்றதா வேத வாக்கு. அந்த ஆணையத்தை அமைக்கிறது யாருன்னா மோடியும் அமித்ஷாவும், பிரதமர், உள்துறை அமைச்சர், இவங்க தானே அந்த வேலையை செய்வாங்க. அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பா போயிடும். உங்களுக்கு ஒருத்தை சொல்ல பல பேருக்கு தெரியாது. நண்பர்களே, 1957 அப்பதான் நமக்கு மொழிவாரி மாநிலம் உருவாயிடுச்சு. அப்ப நடந்த தேர்தல் தான் முக்கியம். அதுதான் இன்றைக்குள்ள தமிழ்நாடு. அப்ப நமக்கு இருந்த மக்கள் அவை தொகுதி எண்ணிக்கை 41. உங்களுக்கு தெரியுமா? 57ல 62லயும் 41 இருந்துச்சு. ஆனா 67 தேர்தல் என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? 39 ஆயிடுச்சு. 2 தொகுதிகளை இழந்தோம். ஏன் தெரியுமா? இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல இந்த தொகுதி மறுவரையறை கமிஷன் அது மக்கள் தொகையை பார்த்து அப்பவே நம்ம கட்டுப்படுத்தி அதனால எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுடான்ட்டு 2 தொகையை எழுந்தோம். அப்பவே அது பெரிய பிரச்சனையாச்சு, விவாதமாச்சு. ஆனால் 2 பெருசா நமக்கு ஒன்றும் தெரியல. ஆகவே அதே போன்ற இழப்பு, ஆனா அதை விட மோசமான இழப்பு இந்த மசோதாக்கள் நிறைவேறினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். நான் அதான் சொன்னேன், 7.2 பங்கு நமக்கு இருக்கணும் எந்த மக்களவை அமைஞ்சாலும். இப்ப 850 மக்களவை என்றால் நமக்கு 61 வேணும். ஆமா, 61 வேணும். இப்ப இருக்க 39ல இருந்து 22 கூடுமா? இதான் பாயிண்ட். கூடலை என்றால் மக்களுடைய கொதிப்பு கூடும். ஆக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டியிருக்கும். அது தமிழ்நாடு மட்டுமல்ல, இதே போலதான் இதர மாநிலங்களும் பாதிக்கப்படும். குறிப்பாக தென் மாநிலங்கள், பஞ்சாப் உள்ளிட்ட வேறு சில மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். அது எப்படி இருக்கும், அதனுடைய வலு எப்படி இருக்கும், அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்றெல்லாம் இப்பொழுது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நிச்சயமாக நம்மளை பொறுத்தவரையில ஒரு பெரிய போராட்ட களத்துல நம்ம இறங்க வேண்டிய அவசியம் இந்த மசோதாக்கள் சட்டமானால் ஏற்படும் என்பதுதான் அதான் நமக்கு ஒரு வருந்தத்தக்க நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சோகமான நிகழ்வாக இருக்கும் என்று எனக்கு படும். ஆனா சார், இப்ப எதிர்க்கட்சி தரப்பான அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் மேல. தேர்தல் டைம்ல நீங்க இப்படி பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க தேர்தலுக்காக தான் இப்படி இறங்கி இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேர்தல் சமயத்துல தானே இந்த மசோதாக்களை கொண்டு வர்றாங்க. போய் மோடி கிட்ட கேட்க சொல்லுங்க, பழனிசாமி. இப்ப நீங்களே நல்லா கேட்டீங்கல்ல, ஏங்க இவ 5 மாநிலங்கள்ல 2 முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 நடக்கணும் அப்படிதான் அதுக்குள்ள புகுந்துக்கிட்டு இந்த வேலையை பண்றாரு. இது என்ன நியாயம்? 5ல இப்ப 2 தானே பாக்கி இருக்குன்னு இல்லையா? அப்ப மேற்கு வங்கம், தமிழ்நாடு இருக்கும்போது ஏன் நடுவுல 3 நாள் சிறப்பு கூட்டத்தை கூட்டுறாரு? அப்ப அவர் சிறப்பு கூட்டத்தை கூட்டினா அதனால தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஏற்பட்டா அதை எதுக்க வேணாமா? இவரை மாதிரி எல்லாரும் அடிமையா இருப்பாங்களா? இல்ல, கொடுமை. நான் அதான் தெளிவா சொல்றேன். நான் கூட அவர் கொஞ்சமாவது முணுமுணுப்பாரு. இப்ப ஏங்க இது? ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு தெரியுமா சகோதரி? நான் சொன்னேன் பாருங்க, அந்த 7.2% குறையக்கூடாது, குறைந்தால் அதிமுக ஏற்காதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கான் தேர்தல் அறிக்கை. எல்லாரும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அத இப்ப குறைய போகுது. நீங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் நமக்கு 7.2% இடங்கள் கிடைக்காது. அதுல தெளிவா இருங்க. ஆனா அதையும் ஆதரிக்கிற நிலைக்கு போயிட்டாரு எடப்பாடி. பெரிய துரோகம். மோடி அரசு தமிழ்நாட்டுடைய எதிரி என்றால் அதிமுகவின் எடப்பாடி அல்லது எடப்பாடியின் அதிமுக நமக்கு துரோக கட்சியாக போச்சு.
இது பெரிய கொடுமை. கொடுமையிலும் கொடுமை. கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அநீதி நம்முடைய மாநிலத்துக்கு இழைக்கப்படும் பொழுது முதலமைச்சரா இருந்தாலும் கூட அதை பத்தி கவலைப்படாம போராட்ட காலத்துல நேரடியா வந்து குதிக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் என்ன முதலமைச்சர் அரசு நிர்வாகத்துல இல்ல, இன்னும் தீவிரமான போராட்டணும். ஆனா அவர் பாருங்க ஆதரிக்கிறாருங்க. போராடுகிற திமுகவை பார்த்து எதிர்த்து கண்டிச்சு பேசுறாருங்க. அவர் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, நான் கூட அதான் பதிவு போட்டுட்டு வர்றேன். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு அமித்ஷா சொல்லிட்டாருயா அப்படிங்கிறாருங்க. அமித்ஷா தாங்க இப்போ இந்த மசோதா கொண்டு வந்திருக்காரு, உள்துறை அமைச்சர். அந்த அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில்தான் என்ன இருக்கு என்றால், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த 850 இடங்களை இந்த ஆணையம் பிரித்து தர வேண்டும் அப்படின்னு போட்டு. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புனா நமக்கு 7.2% எப்படிங்க கிடைக்கும்? அந்த அளவுக்கு மக்கள் தொகை இங்க கூட இல்லையே வட மாநிலங்கள் அளவுக்கு. அதுக்குதான் நான் வந்து நம்ம எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்து பத்திரிகை தலையங்கத்தையாவது அவருக்கு யாராவது மொழிபெயர்த்து சொன்னா பரவாயில்ல. மொழிபெயர்த்துல எல்லாம் போட்டாச்சு, அவர் படிக்கிறாரு இல்லையோ. அவரு பாவம் அமித்ஷா சொல்லிட்டாரியா தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அப்படின்னு பேசுறாரு. உண்மையிலே வரலாறு இவரை மன்னிக்க. சரித்திரத்துக்கு துரோகம் செய்த மனிதர் இவர். ஒரு நாளும் ஒருபோதும் இவரை மறக்காது மன்னிக்காது. அந்த வகையில் இவர் என்றைக்கும் நினைவு கொள்ளப்படுவார் துரோகி என்று. அதுதான் அவரை பொறுத்தவரை கிடைக்க போகிற பட்டம். நிச்சயமாக சார். இந்த தொகுதி வரையறையில பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாம அமித்ஷா, மோடி பார்த்தீங்க அப்டின்னா, இதற்கு முன்னாடியே அதாவது முன்னாடியே திட்டம் தீட்டி தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இபிஎஸும் பார்த்தீங்க அப்டின்னா, பண்றது பெரிய பாவம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் அத பண்றாரு. அவருக்கும் தெரியுங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி சகோதரி.